ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ உயிராய் நேசித்த உன்னை விரும்பிய உறவு நீ வேண்டும் என்று உன்னை தேடி வருகிறார். ஆம் செல்லமே, இதை நம்பினால் 4 நிமிடம் கேள். உனக்கானது நிச்சயமாக உன் வாழ்க்கைக்கு கிடைக்கக்கூடிய தைரியம் உனக்கு கிடைக்கும் என் செல்லமே. இதோ உன் வாழ்விற்கு மிக முக்கியமான ஒன்றை பற்றி இன்று உன்னோடு பேச வந்திருக்கிறேன். உன் சாயப்பா சொல்வதை 4 நிமிடம் முழுமையாக கேள். மறையும் போது சூரியன் எப்படி நிலவிடம் ஒளியை கொடுத்து செல்கின்றதோ அதேபோல்தான் உன் வாழ்வில் மறைந்து போன ஒவ்வொன்றும் உன்னிடம் ஏதோ ஒன்றை திருப்பிக் கொடுக்கும். உன் சாயப்பா சொல்வது சரிதான் என்று சற்று உணர்வாய். சூரியன் உதிக்கும் போதும் மறையும் போதும் ரசிக்கும் இந்த உலகம் அதே சூரியன் உச்சியில் இருக்கும்போது அதனை திட்டி தீர்ப்பார்கள். ஆகா, என்ன வெயில், ஏன் இப்படி வெயில் அடிக்கிறது என்று. சூரியனை மட்டுமல்ல என் செல்லமே, உன் வளர்ச்சியையும் கூடத்தான் அவர்கள் திட்டுவார்கள். ஏனென்றால் நாம் திட்டுகின்றோம் என்று சூரியன் அது உதிப்பதையோ மறைவதையோ அது நிறுத்துவதில்லை. அதுபோலவேதான் நீயும் வாழ கற்றுக்கொள். கூட்டத்தில் உனக்கு ஒரு எதிரி இருந்தால் உன் வாழ்வில் நீ வளர்ச்சி அடைகிறாய் என்றுதான் அர்த்தம். அதே நேரத்தில் ஒரு கூட்டமே உன் எதிரியாக இருந்தால் நீ வளர்ந்து விட்டாய் என்று அர்த்தம். ஆம் செல்லமே, நான் இன்னும் எதற்காக இந்த உலகில் வீணாக வாழ வேண்டும் என்று எண்ணுவதை விட நான் எதற்காக இந்த வாழ்க்கையை வீணாக்க வேண்டும் என்று எண்ணிப்பார். நேர்மறை சிந்தனையோடு நிச்சயம் வாழ்வில் புது வெளிச்சம் தோன்றும். கடந்து போன நாட்களில் நீ செய்த தவறுகளை நினைத்து ஏங்குவதை விட இனி உன் வாழ்வில் வரப்போகும் நாட்களில் அனைத்தும் சரி செய்து கொள்வதே சிறந்ததாகும். ஆகவே எந்த ஒரு நிகழ்வையும் நினைத்து பதற்றம் அறையாதே. எல்லாம் நன்மையில் முடியும். ஆம் செல்லமே, உனக்காக ஒரு நற்செய்தியோடு காத்திருக்கிறேன். ஆம், உன்னை பிரிந்து போனவர்கள் யாராக இருந்தாலும் தன் தவறை உணர்ந்து உன்னிடம் திரும்பி வருவார்கள். அவர்களை நான் வர வைப்பேன். உன்னை போன்ற சிறந்த பக்தனை ஒருபோதும் உன் சாயப்பா தோற்று போக விடமாட்டேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் ஒரு சில தடைகளை தாண்டி வெளியே வந்துவிட்டாய். இனிமேல் மன நிம்மதியுடனும் நீ விரும்பிய வாழ்க்கையுடனும் வாழப்போகின்றாய். இதோ நீ காணும் கனவுகளையும் உன் ஆசைகளையும் நான் நன்கு அறிவேன் என் செல்லமே. என் சாயப்பா என்னை கைவிட்டு விட்டார் என நீ கவலைப்படுவதையும் நான் நன்கு அறிவேன். உன் வாழ்வில் உனக்கு கிடைக்க வேண்டிய அனைத்தும் உனக்கான உரிய நேரத்தில், சரியான நேரத்தில் உன்னை வந்து சேரும் என் செல்லமே. அப்போது நீ என்னை, இந்த சாயப்பாவை பற்றி நன்றாக உணர்ந்து கொள்வாய். அந்த நேரத்தில் உன் வாழ்வில் உனக்கு கிடைக்க வேண்டிய அனைத்தும் உனக்கான உரிய நேரத்தில் உன்னை வந்து சேரும் நாள் வெகு விரைவில் வந்துவிட்டது. விரைவில் நீ கால் எடுத்து வைத்த உன் பயணம் சரிவரும். நீ எந்த இலக்கோடு உன் காலடியை எடுத்து வைத்தாயோ அதோ அந்த இலக்கை அடைவாய் நிச்சயமாக. உனக்கு முன்பாக சென்று நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு முன்பாக சென்று அந்த இடத்தில் வரும் தடைகளை உன் சாயப்பா சரி செய்து விடுவேன். இனிமேல் உனக்கு எந்த ஒரு தடையும் இன்றி அனைத்தும் நல்லபடியாகத்தான் நடைபெறும். உன் வாழ்வில் மங்களம் உண்டாகும் என்றெல்லாமே தைரியமாகவும் நம்பிக்கையோடும் இரு. ஏனென்றால் என் செல்ல குழந்தையை ஒருபோதும் உன் சாயப்பா கைவிட மாட்டேன். காலம் எல்லாவற்றையும் விரைவில் உனக்கு உணர்த்திவிடும். நீ கேட்டதை விட மேலானதை உனக்கு கொடுக்கப் போகின்றேன். உன் வாழ்வில் நீ ஜெயிக்கப் போகிறாய். அது கண்டிப்பாக ஜெயிக்கப் போவது உறுதி. என்னை புறக்கணிக்காதே. உனக்காக நான் போராடி கொண்டிருக்கின்றேன். என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படும். உன் காரியங்களை முழு முயற்சியோடு ஈடுபாடோடு செயல்படும். உனக்கான வெற்றி நிச்சயம். ஏனென்றால் என் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு என் செல்லமே. ஏனென்றால் நான் உன்னுடனே தானே இருக்கின்றேன். உன்னுடைய பிரச்சனைகளை எண்ணியே உன் வாழ்நாளில் உள்ள நிம்மதியை சூழலை இழந்து விடாதே. பிரச்சனைகளையே நாளுக்கு நாள், மணிக்கு மணி, நொடிக்கு நொடி நினைத்து கொண்டிருந்தால் உன்னுடைய நிம்மதியை எவராலும் திருப்பி தர முடியாது. இது நான் சொல்வது கண்டிப்பான உண்மை. சற்று யோசித்துப்பார். பழையதை நினைத்து நினைத்து உன் மனதை குப்பையாக்கி கொண்டிருக்கிறாய். அதிலிருந்து முதலில் வெளியே வா.
அப்பொழுதுதான் நீ உன் பிரச்சனைகளுக்கான தீர்வை யோசித்து வேறு நல்ல ஒரு சிந்தனையோடு நீ உன் எதிர்காலத்தை நோக்கி நடக்க முடியும். உன்னை ரணப்படுத்திய காயப்படுத்திய அவமானங்களும் உன் மனக்காயங்களும் நீ வடித்த கண்ணீரும் அர்த்தமில்லாமல் போகாது. அதற்கு தக்க பதில் சொல்ல யார் சொல்ல வேண்டுமோ அவர்கள் சொல்லியேதான் ஆக வேண்டும். ஆகவே வாழ்க்கையில் நீ சந்திக்கும் சூழ்நிலைகள், நீ கடக்கும் தூரம், இவையெல்லாம் இன்னும் நிறைய இருக்கும்போது ஏன் இப்போது இருக்கும் இந்த ஒரு சூழ்நிலையில் இருந்து வெளியே வர மறுக்கின்றாய்? இதோ உன் வாழ்வில் உன்னை இன்னும் வியப்பூட்டும் பல அதிசயங்களும் ஆச்சரியங்களும் சந்தோஷங்களும் நிறைய இருக்கின்றது என் செல்லமே. இதுதான் உன் தலைவிதியை மாற்றும் அமைதியான நேரம். ஆம் செல்லமே, உன் வாழ்க்கையில் பல திருப்பங்கள் ஏற்பட போகிறது. அதை நீ கண்டிப்பாக அனுபவிக்க உன்னை தயார்படுத்திக் கொள். உன்னுடைய இந்த ஜென்ம வாழ்நாட்களை நீ வேண்டும் என்று கூறினாலும் வேண்டாம் என்று கூறினாலும் கழிக்க வேண்டியது நீதானே. ஆகவே உன்னுடைய ஒவ்வொரு நாளும் உன் சாயப்பாவால் எழுதப்பட்டதுதான். உனக்கு அனைத்தும் இந்த தலைவிதி மாற்றப்படியே தான் நடக்கும். ஏனென்றால் உன் சாயப்பா என்றும் உன்னுடனேயே தான் இருக்கிறேன். உனக்கானது எல்லாம் நல்லதாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது, நல்லதாகத்தான் நடக்கும். எல்லோருக்கும் நல்லதுதான் நினைக்கிறேன். யாருக்கும் ஒருபோதும் எந்த தீங்கும் செய்யவில்லையே. பழிபாவத்துக்கு அஞ்சி வாழ்கிற எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? தவறு செய்தவர்கள் எல்லாம் தலை நிமிர்ந்து சந்தோஷமாக வாழ்றாங்களேன்னு உன் மனசுக்குள் எத்தனை விதமான கேள்விகளை எல்லாம் கேட்கிறாயே என்று எனக்கு நன்றாக தெரியும். ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, எத்தனை சிறப்பாக ஒரு குதிரையானது வண்டியை இழுத்து கொண்டே போனாலும் அதற்கு சாட்டை அடி கிடைக்கத்தான் செய்யும். அதேபோல்தான் எல்லோருக்கும் நல்லதை நினைக்கிற உனக்கு என்னதான் எத்தனை சிறந்த மனிதனாக இருந்தாலும் விமர்சனமும் வம்புகளும் வார்த்தைகளும் உன்னை நோக்கி வரத்தான் செய்யும். இவற்றையெல்லாம் நினைத்து நீ கவலைப்பட்டு கொண்டிருந்தால் உன்னோட வாழ்க்கையை நீ சிறப்பாக நடத்தி கொண்டு செல்ல முடியாது. ஆகவே எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கண்டிப்பாக இருக்கும். கால நேரம் எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது தானே. கோடை காலமும் துன்ப காலமாகவும் இருந்த உன்னுடைய வாழ்க்கையில் உன் மனம் குளிரும் காலமாக கொண்டு வரப்போகிறேன். ஆகவே நம்பிக்கையோடு கேள் என் செல்லமே. சரியாகிவிடும் என்று நினைக்கிறது தான் நம்பிக்கை. நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்பிக்கையோடு பொறுமையும் சற்று இருக்க வேண்டும். உனக்கு எல்லாமே சரி செய்யலாம், பார்த்து கொள்ளலாம் என்று யோசித்தால் அது உன்னோட தன்னம்பிக்கை. எல்லாவற்றையும் சரி செஞ்சுதான் ஆகணுங்கிறது சூழ்நிலை தான் எல்லோருக்குமே வாழ்க்கை. ஆகவே உனக்காக உன் சாயப்பா இருக்கும்போது நீ எதை பற்றியும் கவலையோ கண்ணீர் வடிக்க தேவையில்லை. யார் உன்னை பழித்து பேசினார்களோ, யார் உன்னை ஒதுக்கி வைத்தார்களோ, யார் உன்னை அவமரியாதை செய்தார்களோ அவர்களை உன்னை நாடி தேடி ஓடி வந்து உனக்காக காத்திருக்கும் காலமாக இருக்கும். நீ எதிர்பார்த்த விஷயமும் உனக்கு வரும் பிரச்சனையாக இருந்த விஷயமும் இதோ சுலபமாக உன்னை கடந்து போகும் நேரம் வந்துவிட்டது. ஆகவே நீ எது செய்தாலும் அதில் ஒரு சந்தோஷமும் வெற்றியும் கிடைக்கப் போகிறது. நம்பிக்கையோடு காத்திரு என் செல்லமே. இதோ உனக்கான காலம் நேரம் எல்லாம் கூடி வந்துவிட்டது. சந்தோஷமாக இரு. ஆம், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.